என்னக்கா வந்ததுல இருந்து இந்த சரோஜாக்கா மட்டும்தான் தண்ணிய புடிச்சுக்கிட்டே இருக்கு. இதோட 5வது குடம்க்கா. நம்மளுக்கு ஒரு குடம் தண்ணி விட மாட்டேங்குது பாருவே. அடியக்கா இந்த குடத்தோட 5வது குடம்டி. இன்னும் ஒரு குடம் குடிச்சா சரியாயிரும். அத எதுக்கு மெதுவா கேக்குற? சத்தமா கேளு. பாத்தியா ராணியக்கா, இந்த சரோஜாக்கா இந்த சைடு போகவே இல்ல. அதுக்குள்ளேயும் குசு 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 குசுன்னு கேக்குறாங்களாம் இந்த வசந்தி அக்கா. ஏன் வசந்தி, சரோஜாக்கா அந்த சைடு போன பின்னாடி கேட்க வேண்டியதானே, என்ன அவசரம்? ராணி அக்கா நான் மெதுவா தானே கேட்டேன். எல்லாருக்கும் பாம்பு காது இருந்தா நான் என்ன செய்யறது? ஏன் வசந்தி அக்கா குடத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு திரியிற, கீழே வைக்க வேண்டியதானே? என்ன சில்ல சின்ன பொண்ணு, கீழே குடத்தை வச்சாதான் தூக்கிட்டு போயிராளுகளே. என்னடி சொல்ற? குடத்தை கூடயே தூக்குவாளுக? ஆமாக்கா, 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி பிடிக்க புது குடம் கொண்டு வந்தேன்க்கா. சரி, கூட்டமா இருக்கவும் பைப்படியிலேயே புது குடத்தை வச்சுட்டு போயிட்டேன்க்கா. போயிட்டு வந்து பார்த்தா என் புது குடத்தை யாரோ தூக்கிட்டாக்கா. அடக்கடவுளே, குடத்தை கூட எடி தூக்குறாங்க? ஆமாக்கா, ஆசைப்பட்டு ரோஸ் கலர் குடம் வாங்கினேன். அதை தூக்கிட்டு பிஞ்சு ஓன குடத்தை வச்சுட்டு போயிருக்காக்கா. இந்த பைப்படிக்கு தண்ணி பிடிக்க வராளுகளா இல்ல குடத்தை திருட வராளுகளான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுக்கா. அதே கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ இப்படி பண்றதுன்னு தெரியலையே. ஒரு குடம் கூட வாங்க முடியாமையா இருக்காளுங்க, கையில கட்ட முளைக்க. ஏன் ராணி அக்கா இப்படி பேசுறியே? தெரியாம எடுத்துருப்பாங்க. அடுத்தாப்புல தண்ணி பிடிக்க வரப்ப கொண்டு வந்து வச்சிருவாங்கக்கா. ஏய் கீதா, என்ன நீ தான் குடத்தை எடுத்துட்டு போனியா? பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல சின்ன பொண்ணு, பொதுவா சொல்றேன். ராணி அக்கா வேற கையில கட்ட முளைக்க கால் முளைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்றேன் சின்ன பொண்ணு. ஒரு குடத்தை கூட விட மாட்டாளுகளாமா? ஆமா ராணி அக்கா, நல்ல புது புது குடமா பார்த்து தூக்கிட்டு போயிராளுக. வீட்ல உடைஞ்சு போனது நஞ்சு போன குடத்தை கொண்டு வந்து போட்டாளுகக்கா. அடியே, இப்ப யார் வருஷடி போய்கிட்டு இருக்கு? ஏக்கா என்னக்கா இவ்வளவு நேரம் பைப்படியில தானே நின்றுகிட்டு இருக்க? என்னமோ கோமால இருந்த மாதிரி கேக்குற. அடியே, கேட்டா சொல்லுடி. என்னமோ கோமால இருந்தியா மாமால இருந்தியான்னு கேக்குறவ. ஏக்கா இவ்வளவு நேரம் சரோஜாக்கா தானே புடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு குடம் புடிச்சா சரியாயிருங்கா. அந்த சரோஜாக்கா 5 குடம் புடிச்சிட்டு போயிருச்சு. இன்னும் ஒரு குடம் புடிச்சா 6 குடம் இதோட முடிஞ்சு போச்சு. அடியக்கா, குடம் நிறைஞ்சிருச்சுடி. இதோட 6வது குடம் எனக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க 6 குடம் புடிச்சிட்டு எனக்கு சத்தம் போடுங்க, திரும்ப வந்து பிடிக்கிறேன். சரோஜாக்கா, நீங்க குடிக்க வேண்டிய தண்ணிய பூரா எல்லாத்தையும் புடிச்சிட்டு போங்கக்கா. நாங்க ஓசை போட்டு வீட்டுக்கிட்ட வச்சு குடிக்க போறோம். உங்களுக்கு எத்தனை குடம் பிடிக்க வேண்டியது இருக்கோ அத்தனை குடத்தையும் புடிச்சிட்டு விலகுங்கக்கா. என்னது, ஓசை போட்டு பிடிக்க போறீங்களா? அதெல்லாம் ஓசைலாம் போட்டு பிடிக்க கூடாது. இது பொது பைப். எல்லாரும் குடத்தை வச்சே பிடிங்க. எல்லாரும் 6 குடம் புடிச்ச பின்னாடி என்னைய சத்தம் போடுங்க, திரும்ப வந்து பிடிக்கணும். இங்க பாருங்க சரோஜாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நாங்க ஆள் ஒண்ணும் கிடையாது. நாங்கெல்லாம் என்ன உங்க வீட்டுக்காரு மாதிரி நினைச்சீங்களா? எது சொன்னாலும் தலைய ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு. நீங்க ஒழுங்கா புடிக்க வேண்டிய தண்ணிய பூரா புடிச்சிட்டு போங்க. நாங்க ஓசை போட்டு பிடிக்கணும், அவ்வளவுதான். இந்த பைப்படியில ஓசை போட்டு பிடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இது என்ன உங்க புருஷன் வச்ச பைப்பா? அப்ப இந்த பைப்ல ஓசை போட்டு பிடிக்கலாம்னு சொல்லி வச்ச பைப்பு உன் புருஷன் வச்ச பைப்பா இது? எவ்வளவு ஓசை போட்டு இந்த பைப்ல பிடிக்க கூடாது. அப்படி மீறி பிடிச்சீனா பைப்பை பிடிச்சு பிச்சு விட்டு போறேன் பாத்துக்கங்க. ஏ சரோஜாக்கா, உங்களுக்கு தேவை 10 குடம் தண்ணி. நீங்க புடிச்சிட்டு விலகுங்களே. நாங்க ஓசை போட்டு பிடிக்கிறோம் இல்ல பைப்பை திறந்து பிடிக்கிறோம், உங்களுக்கு என்ன? நீங்க ஓசை போட்டு 10 குடம் தான் பிடிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? அதுல 20 குடம் 30 குடம் கூட வரும். எனக்கு 10 குடம் தான வரும். நான் மட்டும் இழுச்சவையா? சரோஜாக்கா, நாங்க ஒண்ணும் உங்கள மாதிரி திருட்டு தண்ணிலாம் பிடிக்க மாட்டோம். என்னது திருட்டு தண்ணி பிடிச்சனா? திருட்டு தண்ணிய பிடிச்சத நீ பாத்தியோ? அடியே சின்ன பொண்ணு, என்னடி அமைதியா இருக்க? நீ தானடி சொன்ன போனதாட்டி கணக்கே இல்லாம இந்த சரோஜாக்கா தண்ணிய பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னு. என்ன வாயை மூடிக்கிட்டு இருக்க? என்னது இந்த நெட்டமாடி சொன்னாளா? நான் திருட்டு தண்ணிய பிடிச்சத இவ பார்த்தாளாக்கே. இவளுக்கே கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டுக்கிட்டு திரியறா. ஓய் சரோஜாக்கா, தேவையில்லாம பேசாத. கண்ணு தெரியாம தெரிஞ்சத நீ பாத்தியா? ஓவரா பேசுற. ஆமாண்டி, கண்ணு தெரியாம தானே என்னைய போய் திருட்டு தண்ணி பிடிக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கறவ குருட்டு கபோதி. இங்க பாருங்க சரோஜாக்கா, ஓவரா நீட்டிக்கிட்டு இருக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் எனக்கு கோபம் பொல்லாததா வந்துரும். எனக்கு கண்ணு தெரியலேன்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னனா இல்ல என்னை 4 லக்கு கூட்டிட்டு போய் விட்டீங்களா? சும்மா கண்ணு தெரியாது காது கேட்காது காலு நொண்டின்னு சொல்லிக்கிட்டு உங்கள மாதிரி 4 பேர் இந்த ஊருக்குள்ள இருந்தா எல்லாரையும் முடமாக்கி விட்டுருவீங்களே. என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் மூக்கு மேலேயே குத்தி புருவையும் பாத்துக்குங்க. நீ மூக்குலயே குத்துவமா குத்துவ. நீ குத்துற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் பாரு. நான் திருட்டு தண்ணி பிடிச்சத நீ பாத்தியா? அத சொல்லு பஸ்ட். ஆமா, நீங்க திருட்டு தண்ணியே குடிக்காத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. போனதாட்டி 8 குடம் தண்ணி பிடிச்சியே நான் பார்க்கத்தானே செஞ்சேன். அதனால தான் சொல்றேன் உனக்கு கண்ணு தெரியலேன்னு. ஏ சின்ன பொண்ணு, எதுக்கு இப்ப பைப்படியில நின்னு சண்டை ஓட்டுக்கிட்டு கிடக்கீங்க? அமைதியா தண்ணிய புடிச்சிட்டு போங்கம்மா. ராணி அக்கா, நம்ம அமைதியா தான் தண்ணியை பிடிக்கலாம்னு இருக்கோம். இந்த சரோஜாக்கா தான் தேவையில்லாம சண்டையை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கு.
சின்ன பொண்ணு வீட்டு வாசல்ல ஓசை போட்டு பிடிக்கிறேன்னா யார் தான் ஒத்துக்குவா? என்ன கீதா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? ஓசை போட்டு நீனு தானே பிடிக்க போற? ஓஹோ, சரோஜாக்கா வீட்டுக்கு பக்கத்துல தானே நீ இருக்க. ஒரு குழம்பு வாங்கணும், மிளகா பொடி வாங்கணும், அதுக்கு அவங்க தயவு வேணும்ல. அதுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ற. என்னது குழம்பு தருவாங்கன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிடக்கனா? எனக்கு என்ன குழம்பு வைக்க விதி இல்லாமையா போய் கிடக்கு? எதுக்கு வசந்தி இப்படி மண்டக்கரமா பேசிக்கிட்டு இருக்க? வாயை மூடிக்கிட்டு இரு. எவளாவது ஒத்துக்குவாளா? பைப்ல இருந்து ஓசை போட்டு வீட்டுல வச்சு பிடிக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்குற மாட்டாங்க. நீங்க புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடாதீங்க. இங்கேயே புடிச்சிட்டு போங்க. இந்த பைப்படிக்கு வரவே எரிச்சலா இருக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் நயி 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 நயின்னு. பைப்படிக்கு வந்தோம், 4 குடத்தை புடிச்சோம், போனமான்னு இருக்கமா? எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டைதே. ஏ ராணி அக்கா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். எம்மா என்னத்தையாவது பண்ணி தொலைங்கம்மா. எங்களுக்கு ஒரு 4 குடத்தை விடுங்க, நாங்க புடிச்சிட்டு போய் தொலைறோம். சரி சரி, நீங்க புடிங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏ வசதி அக்கா, என்ன இப்படி நிக்கிற? அந்த ஓசை எடு, பைப்படியில குத்துவோம். இந்த எடுக்கறேன்டி. நீ ஓசை இந்த பைப்படியில குத்து பாப்பா. நான் போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப தான் கிடந்து ஆடுறவே. எங்க குத்துடி பாப்போம், குத்து. நீ கண்ணை திறந்து பாரு, என் வீட்டு வாசல் வரைக்கும் ஓசை கொண்டுதே போவேன். எங்க வீட்டுக்கு ஓசை கொண்டு போனா உனக்கு என்ன வலிக்குது? இங்க பாருடி, ஓசை வச்சு தண்ணிய புடிச்சினா தண்ணிய மட்டுமா புடிப்ப? வீட கழுவுவ, வாசல கழுவுவ, மரத்துக்கு ஊத்துவேன்னு சொல்லுவ, அப்புறம் புருஷன் குளிக்கணும் சொல்லுவ, அப்புறம் மாமியார் குளிக்கணும் சொல்லுவ. அப்படியே வனமால தண்ணி போகும். இங்கே பாரு சரோஜாக்கா, நான் பிடிக்க வேண்டிய 10 குடத்துல இருந்து வீட்டை கழுவுவேன், வாசல கழுவுவேன், என் மாமியார் கழுவுவேன், இல்ல எருமா மாட்டை கூட கழுவுவேன். உனக்கு என்ன? இன்னைக்கு விடக்கூடாது. இவ்வளவு பேசி நான் ஓசை மாட்டாம தண்ணி புடிச்சேன்னா எனக்கத்தையும் அசிங்கம். எடு வசந்தியக்கா அந்த ஓசை. இவங்க கொஞ்ச நாளா இப்படியே ராப் கார்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இவ ஊருக்கு நாட்டாம மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி பேசிக்கிட்டே கிடக்காங்க. இங்க பாருடி, நான் ஒண்ணு தேவையில்லாம பேச கிடையாது. நீங்க தான் காலையில இருந்து வம்பிழுத்துக்கிட்டு கிடக்கீங்க. நீங்க ரொம்ப ஓவரா படம் காட்டாதீங்க, வாயை மூடிக்கிட்டு இருங்க. அடியே, ஒரு பெரிய மனுஷின்னு பார்க்காம என்னமோ படம் கிடம் சொல்லிக்கிட்டு கிடக்குறத கையில அம்பிட்டு அவ்வளவுதே. நீங்க இப்படி பேசினா நாங்கெல்லாம் பயந்துருவோம் நான் நினைக்கிறீங்க? அதெல்லாம் நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ஆமா, நீ ஊரையே விட்டவ, நீ பயப்பட போடி என்கிட்ட. நீ ஓவரா பேசாத. திருட்டு தண்ணிய புடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு ஏத்தாலும் ஆத்தாடியோ, ஒரு மனுஷிய போட்டுக்கிட்டு என்ன வரத்து வராளுக. இவளுக்கு எப்பயுமே இப்படித்தான் பண்ணுவாளுக. எல்லாம் ஒண்ணு ஓடிக்கிட்டு ஒரு ஆளையே டார்கெட் பண்ணுவாளுக. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு நாங்க என்ன பயப்படுவோமா? அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டி. நீங்க எல்லாம் பேசினா நான் பயந்து ஓடிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஓட மாட்டேன்டி. சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும், பன்னிக தான் கூட்டமா வரும். நான் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேனே. என்னதான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ஓசை போடுங்க, இன்னைக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு. கைப்பிடியில ஓசை போட்டீங்கன்னா ஓசை துண்டு துண்டா நறுக்கி நான் போடல பாரு. என்னது ஓசை நறுக்கி போடுவீங்களா? எங்கிட்ட ஓசை இருக்கு, உங்ககிட்ட ஓசை இல்ல. இல்ல அந்த பொறாமையில தானே இப்படி பேசுறீங்க. ஆமா, போறாமே பொங்கி தீக்கிறேன், போடி என்கிட்ட. ஆமா, பின்ன என்ன? ஓசை வச்சு எங்க வீடு வரைக்கும் தண்ணியை வர வைப்போம்ல, அந்த பொறாமை தான் உங்களுக்கு. அட போடி, போறாமப்பட்டு உன் காசு பணத்தையும் பங்களாவையும் எழுதி வாங்க போறேன். இப்படி ஒரு நினைப்பு இருக்கோ உங்களுக்கு? அட போடி கிறுக்கு மெண்டலு, உன்கிட்டலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. உன்கிட்ட என்ன சொந்த வீடா இருக்கு? வாடகை வீட்ல இருந்துக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறியேடி. இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. அதை விட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மண்டையை உடைச்சு போடுவேன் பாத்துக்குங்க. என்னது, என்னையவே மண்டைய உடைப்பியாடி நீ? அட ஆத்தே, என்ன குத்து குத்திட்டா? அடியே, என்னையவே அடிச்சு புட்டியாடி நீ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, சும்மாவே விட மாட்டேன். அடியே சின்ன பொண்ணு, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பெரியவங்களும் மரியாதை இல்லாம இப்படி அடிக்கிறது? ராணி அக்கா, உங்க வேலைய பாருங்கக்கா. சின்ன பொண்ணு எல்லாம் கரெக்ட்டா தான் பண்றா. ஐயா வசந்தி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. இப்படியே துண்டி துண்டி விடுறது. ஏ ஆத்தே, குட்டை கத்திரிக்கை மாதிரி இருந்துகிட்டு என்னமா வயித்துல அடிக்குது? ஏ டோப்பா மண்டை, இத்தனையோண்டா இருந்துகிட்டு என் வயித்துலயே மிதிக்கிறியா நீ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு. அடியே சின்ன பொண்ணு, சும்மா இருடி. இப்படி பைப்படியில வச்சிட்டு பெரிய பொம்பளை இந்த அடி அடிக்கிறியே, சும்மா இருடி. ஏ சரோஜாக்கா, நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதானக்கா? ஏக்க இந்த ஆட்டம் போடுறீங்க? இப்படி சண்டை ஓட்டுக்கிட்டே கடந்தா இந்த பைப்படிக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குதுமா. சை. ஏ ராணி அக்கா, வியா வியா வியான்னு கத்திக்கிட்டு கிடக்கிய. நின்று தண்ணிய பிடிக்கிறனா புடிங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. எம்மா, ஓசை போட்டு தண்ணிய பிடிப்பீங்களோ இல்ல பைப்பையே புடிங்கிட்டு போய் உங்க வீட்டுக்குள்ள வப்பீங்களோ? நீங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க, நான் போறேன். இவங்க சும்மா கிடக்க மாட்டாங்க. சும்மா சும்மா நீட்டிக்கிட்டு போறதுன்னா போக வேண்டியதானே. இது என்ன தண்ணி பிடிக்கிறலக்கா இல்ல மீன் மார்க்கெட்டான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஏய் ஏய் டோப்பா மண்டை, உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இந்த டோப்பா மண்டையை பிச்சு எறியாம நான் விட மாட்டேன். அடியே அடியே, என் தலையில வச்சு பாருடி கைய உடைச்சு போட்டுருவேன்.